ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் வந்து பார்த்தோம்னா செகண்ட் லைஃப் ரேங்கர் அப்படிங்கிற சாப்டர் 1 மாங்காவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக சூப்பரான ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தாச்சுன்னா ரூமில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். யாரோட ஃபோட்டோன்னு பார்த்தாச்சுன்னா அவன் தம்பியோட ஃபோட்டோ. அதையே பார்க்குறான். ரொம்ப நாளாக அவன் தம்பியை வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான், அதை காணோம். அவனும் தேடாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை. அவனுக்கு அதை விட என்ன கவலைன்னா அவங்க அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அந்த கவலையில் அவங்க அம்மா இறந்தது ஒரு கவலை, அதுவும் இல்லாமல் அவன் தம்பியை வேறு காணோம். ஸோ ரெண்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் முடிச்சுட்டு இருந்தான். ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாச்சுன்னா நம்மால் ஃபுல்லாக ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், ஓகேங்களா? இவன் தம்பி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தான். ஆனால் இவன் தம்பி தொலைகிறதுக்கு முன்னாடி இவன் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயிருந்தான் ஒரு மிஷினால். ஸோ அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இவன் அங்கே கொஞ்சம் மாட்டிக்கிட்டான் ஒரு ப்ராப்ளம்னால. ஸோ அதனால் இவன் வந்து அந்த டைமுக்கு வர முடியல. அந்த கேப்புக்குள்ளே பார்த்தாச்சுன்னா இவன் தம்பி காணோம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ 3 வருஷமாச்சு. ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அவன் தம்பியை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு அவன் தம்பியோட பொருட்கள். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க அண்ணா ஒரு வாட்ச்சு ப்ளஸ் அவன் தம்பியோட ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவன் அண்ணா வந்து என்ன இவன் ஏதாச்சும் நடிகனாயிட்டானா அப்படின்னு நினச்சிட்டான். ஸோ ஆக்சுவலாக அந்த வாட்சை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் ஞாபகம் வருது, அவங்க அண்ணா தான் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க அந்த வாட்ச் வந்து அவன் தம்பிக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஓகேங்களா? 2 பேரோட ஃபேஸும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். இவங்க வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ச் வந்து ஆக்சுவலாக பார்த்தாச்சுன்னா இவன் உடஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அந்த வாட்ச் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அவன் தம்பியோட வாய்ஸ். இப்போ அவனுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது என்ன நம்மளோட கற்பனையா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சி யோசித்து பார்த்துட்ருக்கான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தாச்சுன்னா அவன் தம்பியோட குரல் கேட்க அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஏன்னா இப்போ அவன் தம்பி கூட அவன் வாய்ஸ் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் தம்பின்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ அவன் தம்பி என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டவர் ஏற தயாராக நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவன் தம்பி இது பெருசாக ஸ்கேம் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருட்டான். பட் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால சரி ஓகே டவர் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக சும்மா நார்மலாக தான் நினச்சிருக்கான். பார்த்தா அது ஆக்சுவலாக ரியல். ஸோ என்ன நடந்திருக்குன்னா அவன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் அவனுக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் நிஜம் அப்போ இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து இந்த என்ன சொல்கிற எலிக்சர், அதுக்கப்புறம் ஹீலிங் போஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. அவனும் ஒரு பார்ட்டியில் சேர்ந்து நல்லா ஜாலியாக தான் இருந்தான். ஆனால் போக போக அவனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. அவனும் அந்த டவர் ஏற ஆரம்பித்து நிறைய கஷ்டப்பட்டான் அதில் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக. அப்போ தான் அவன் ஒரு பார்ட்டி வச்சு ஃபார்ம் பண்ணான். அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அவனை நிறையா பேர் அவனை வந்து எல்லோரும் சேர்ந்து பிட்ரே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் அவங்க அம்மாவுக்கான அந்த மருந்து எடுத்து டவர் ஏறி அந்த எலிக்சர் கொண்டு வந்துட்டுருக்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ அவங்க தம்பி எல்லாம் இது ஒரு இந்த கதையெல்லாம் அந்த வாட்ச் மூலியமாக சொல்லிகிட்டு இருக்க அவனுக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. என்னென்னா அவனுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு அவன் தம்பி அந்த பவர் அவனுக்கு கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் தம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பவர் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் தம்பி ஃபீல் பண்ணி அழுகிறான், என்னை எப்படி எழுதலாம், என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பினவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றி என்னை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது அவனோட கடைசி அந்த சோல். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தான். அவங்க அண்ணனுக்கு இதை நம்பவே முடியல. இது நம்புறதா, இது உண்மையாக பொய்யான்னு கூட அவங்க அண்ணனுக்கு தெரில. போக 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 பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து அவனுக்கு சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அவனும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன், என்னடா இது புதுசாக இருக்குது
அப்படி சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த சிஸ்டமில் இருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ப்ரோக்ரஸ் வருது. நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா இப்போது நீங்கள் வந்து உங்களோட பவர் என்ன எல்லாம் காட்டிகிட்ருக்கு. இப்போ தான் அவங்க அண்ணனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ இப்போ இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் உண்மை, நம்ம கற்பனை பண்ணல. கண்டிப்பாக என் தம்பிக்காக நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்காமல் விடமாட்டேன், உங்களை சும்மா விடமாட்டேன்டா. நான் அந்த உலகத்தில் தேடி கண்டுபிடிச்சி என் தம்பியை என் தம்பி இப்படி இந்த நிலைமைக்காக நமக்கு பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அண்ணனும் செம்ம கோபத்தோடு இந்த சாப்டர் அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், பை. நம்ம இப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கலாம். நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு சாப்டராக போடலான்னு இருக்கேன். மொத்தமாக இல்லை ஒரு 1 hour வீடியோ போடலான்னு நினச்சேன். இல்லை வேணாம், ஒரு சாப்டராக போட்டால் தான் வந்து எந்தெந்த சாப்டர் கரெக்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், பை.